டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஈவே ராமசாமி அவர்கள் ஏதோ சொல்லாததை பேசாததை அவர் வாழ்நாளில் எதுவுமே அப்படியெல்லாம் பேசியது இல்லைங்க. அவர் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு சொல் கூட கண்ணிய குறைச்சலாக இருக்காது, கடுமையாக இருக்காது, மென்மையாகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் பேசக்கூடியவர். அவர் யாரையுமே பார்த்திங்கன்னா தவறாக எல்லாம் பேசினதில்லை, கோபம் வந்தால் திட்டியதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பேராண்மை மிக்கவர் அப்படின்னு இருந்திருந்தா திரு சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்கள் பேசியதாக கூறியவை ஆதாரமற்ற சான்றுகளற்ற ஒரு அவதூறு என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஈவே ராமசாமி பெரியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் நன்கு ஊன்றி வாசித்து பார்த்தால் மிகப்பெரிய அளவில் அவர் யாரையெல்லாம் தமிழ் சமூகம் மிகப்பெரிய தலைவர்களாக கருதியதோ அவர்களையெல்லாம் கருங்காலிகள், ஆரிய கைக்கூலிகள், அவ்வளவு ஏங்க அவருடைய தன்னுடைய கழகத்திலிருந்து வெளியே சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களெல்லாம் கண்ணீர் துளி பசங்க. அதே போல் இன்னும் பல தவறான அறிஞர் அண்ணா அவருடைய பிறப்பையே அவர் கொச்சைப்படுத்தியெல்லாம் பேசியிருக்கார். அதே போல் தன்னுடனே பணியாற்றி கொண்டிருந்த கியாப விஸ்வநாதம், அதை பொதுச் செயலாளராக நீதி கட்சியில் இருந்த கியாப விஸ்வநாதம், திராவிடர் கழகம் என்று ஈவே ராமசாமி அவர்கள் ஆரம்பித்ததை எதிர்த்து தமிழர் கழகம் என்று ஆரம்பித்த போது கருங்காலிகள் என்று கியாப விஸ்வநாதத்தை திட்டினார். அவர் மாப்போ சிவஞானம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்திற்காகவும் எல்லை பாதுகாப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை காக்க வேண்டும் என்று போராடி தமிழ் தேசியத்தையும், அவர் இந்திய தேசியத்தில் இருந்தாலும் கூட தமிழர் நாடு என்பதில் மிக குறியாக இருந்தார் என்பதால் அவர் மீது கடும் ஒரு கொச்சை சொற்களை கொண்டு பேசியவர் தான் ஈவே ராமசாமி அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த திராவிட இயக்கங்கள் மாப்போசி துரோகி போல சித்தரித்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் ஈவே ராமசாமி போட்ட விதை, அதுதான் இன்று மரமாக முளைத்து நிற்கிறது. சிலப்பதிகாரம் உலகத்திற்கு வாழ்வியலை சொல்லக்கூடிய நூல். அது கடவுள் நூல் அல்ல, இறை நூல் அல்ல, மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் அல்ல, சமயம் பற்றி சொல்லக்கூடிய நூல் அல்ல. பூம்புகாரில் அங்கே வசித்த வணிகர்கள், 2 வணிகர்கள், ஒரு ஆண் பெண், கோவலன் கண்ணகி ஆகிய 2 வணிக குடும்பங்களுக்கு இடையே அந்த காலகட்டத்தில் அந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட திருமணம், அதற்கு பிறகு 3வது ஒரு பெண் மீது கோவலனுக்கு ஏற்பட்ட அன்பு, இந்த ஒரு இன்னைக்கு சீரியல் இதே தான் இந்த திராவிட இயக்கங்கள். அன்னைக்கு இது என்ன சொன்னார் ஈவே ராமசாமி, இது தே வீட்டுக்கு போன ஒரு கதை, இது தே இலக்கியம் அப்படின்னு சொல்கிறார். தமிழர் இலக்கியத்தில் நீங்கள் தே இலக்கியம் என்று சொல்கிறார் அவர், பரத்தியர் இலக்கியம் என்று சொல்கிறார் அவர். எவ்வளவு பெரிய வன்மம் இருக்க வேண்டும் அவருக்கும், இன்று அவரை பின்பற்றி சொல்ல கொண்டிருக்கக்கூடிய அருள்மொழி என்கிற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பெண்மணிக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த வன்மம். ஏன்னா அவருடைய பின்னணியை ஒரு தாய்மொழியை நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியுது அவர்களுக்கு தமிழ் மீதும் தமிழர் மீதும் இவ்வளவு வன்மம் ஏன் இருக்கிறது என்றெல்லாம் நாம் தெரிய முடிகிறது. ஆக இப்படி தொடர்ந்து ஈவே ராமசாமி போட்ட விதை தமிழர் இலக்கியங்களை, தமிழர் ஆவணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொச்சைப்படுத்துகிறார். எப்படி கொச்சைப்படுத்திட்டு வராரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமாக நம்ம ஒன்றை கவனிக்கணும். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, மறைமலை அடிகள் இதை தெள்ள தெளிவாக வெளிப்படையாகவே ஒரு மிகப்பெரிய ஈவே ராமசாமி பெரியாருடைய அந்த கருஞ்சட்டை இயக்கத்தோடு பெரிய ஒரு போர் நடத்தினார் ஒரு காலத்தில். என்ன போர்னா, ஈவே ராமசாமி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல வடவேத பிராமணியம், அதனுடைய இதிகாச புராணங்களெல்லாம் எதிர்த்தார். அப்போ தமிழர்கள் சரி, ஆமாம், வடவேத பிராமணியத்தில் இந்த போன்ற மூடத்தனங்கள் இருக்கின்றன என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா, ராமாயணத்தை எல்லாம் அதில் உள்ள தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டின போது மறைமலையடி உள்ளிட்ட தமிழர்கள் எல்லாம் அவர்கள் அமைதியாக இருந்து தான் பார்த்தாங்க. அதற்கு பிறகு பெரிய புராணத்தை நோக்கி திருப்பினார் தன்னுடைய பார்வையை ஈவே ராமசாமி அவர்கள். அப்பொழுதுதான் மறைமலையடிகள் கொதித்தெழுந்து, சைவம் என்பது இங்கே வடவேத ஆரிய பிராமணியத்தை போன்றது அல்ல, இதில் 1-2 கருத்துக்கள் இங்கே ஊடுருவி இருந்தாலும் கூட அதை கலைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஈவே ராமசாமி அவர்கள் வேண்டுமென்றே சைவத்தை அவர்கள் கிளறி பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஈவே ராமசாமியும் அந்த திராவிட இயக்கத்தில் உள்ள அனைவருமே பெரும்பான்மையார்கள் வைணவத்தை பின்பற்றக்கூடிய தெலுங்கர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கார், சான்றுகள் இருக்கு. அப்போது வடவேத ஆரிய பிராமணியத்தை எதிர்க்கிறேன் என்கிற போர்வையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைவத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஈவே ராமசாமி பெரியாருக்கு இருந்தது என்பதை மறைமலை அடிகளுடைய இந்த கூற்றின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கி கூட நீங்கள் நடைமுறையில் பாருங்கள், வைணவத்தை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருக்காருன்னா அவருடைய தாய்மொழி தெலுங்காக தான் இருக்கும். நான் மிகைப்படுத்தி சொல்லுங்கள், கொச்சையாக சொல்லலைங்க, நீங்கள் பாருங்கள், வைணவத்தை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள், வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவருடைய பின்னணி தாய்மொழி என்னன்னு பாருங்கள். சைவத்தை பின்பற்றக்கூடியவருடைய தாய்மொழி என்னன்னு பாருங்கள்.
சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிக முக்கியமாக 199 விழுக்காடு அவர்கள் தமிழர்களாக தான் இருப்பாங்க. வைணவத்தை பின்பற்றக்கூடிய 199 விழுக்காடு அவர்கள் தெலுங்கர்களாக இருப்பாங்க. என்ன காரணம்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்லிடுறேன். இங்கே 4 திணைகள் 5 கடவுளர்கள் இங்கே தொல்காப்பியத்தில் உலகத்தின் மூத்த ஒரு நூல் தொல்காப்பியம். அது தொகுப்பு நூல் தான். அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டு காலம் இருந்ததில் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் சேயோன், மாயோன், வேந்தன், வருணன், கொற்றவை 4 இருக்குது. அது வந்து மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடமும், வயல் சார்ந்த இடமும், கடல் சார்ந்த இடமும் 4. அப்புறம் கொற்றவை என்பது இந்த மலை சார்ந்த இடமும் காடு சார்ந்த இடமும் வந்து அது திரியும் போது மழை இல்லாமல் அது வந்து வறட்சி ஏற்படும் போது அது வந்து பாலை நிலமாக இருக்கிறது. அதுக்கு கொற்றவை கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கடவுள்கள் என்பது தான் இதில் இன்றளவும் வந்து அதிகமாக வந்து பெரிய நெறியாக சமயமாக மாறி நிற்பது இந்த சேயோன் என்கிற சைவமும் மாயோன் என்கிற வைணவம் மட்டும்தாங்க. இதில் முருகனைத்தான் சைவத்தினுடைய தலைவன் உண்மையிலே சொல்ல போனால். அடுத்தது வைணவத்துக்கு வந்து மாயோனுங்கிற கண்ணன். இது 2 பேர் தான். இதுதான் இன்றைக்கி சைவமாக இருக்குது. இன்று இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய 3 அம்சங்கள் தான், 3 பங்குதாரர்கள் தான் இந்து மதத்தில் வந்து இந்து மதம் என்கிற பெயரில் பிரிட்டிஷ்காரன் கட்டமைக்கிறான். சைவர்கள், வைணவர்கள், அடுத்தது இடையில வந்து யார் வரா, ஸ்மார்த்தர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் உள்ள வர்றாங்க. அவர்கள் தங்களை ஒரு மதமாக அறிவித்துக் கொண்டு சைவம், வைணவம், ஸ்மார்த்த பிராமணியம் 3ம் இணைந்தது தான் இந்து மதம். அதற்கு பிராமணர்கள் தலைமை பொறுப்புகளை பிரிட்டிஷ்காரனை வைத்துக்கொண்டு உள்ளே வந்து விடுகிறார்கள். அதே போல் கிறிஸ்தவம், இஸ்லாம் வெளிநாடுகள் மதங்கள் அல்லாத இங்கே இருக்கக்கூடிய ஜெயினிசம், புத்திசம், சிக்கிசம் என்று சொல்லக்கூடிய மதங்களையெல்லாம் இந்து மதத்தோடு இணைந்து தான் இப்போ இந்து மதம் என்பது ஒரு கூட்டமைப்பாக ஒன்றியம் போல, இந்தியாவினுடைய ஒன்றியம் போல இருக்குது. அது ஆக்சுவலாக இந்து மத ஒன்றியம் தான். அது இந்து மதம் அல்லது இந்து மத என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சமய நெறிகளின் ஒன்றியம் அது. ஆக இப்போ அதில் மிக வலிமையாக பெரிய அளவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது சைவம், வைணவம் தான். இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் ஊடுருவல் காரணமாக அவர்கள் விசயநகர தெலுங்கரசர்களுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வைணவத்தை அதிகமாக கபலீகரம் செய்து எடுத்துக்கிறாங்க. யார்? தெலுங்கர்கள். அப்போது சைவத்தை வந்து தமிழர்கள் ஏற்கனவே சைவத்தில் தான் நிற்கிறாங்க. அப்போ வைணவம் வந்து அப்படியே முழுக்க தெலுங்கர்கள் கையில் போயிடுச்சு. அதனால தான் இங்கே வடகலை தென்கலை அடிச்சுக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஊடுருவி பார்த்திங்கன்னா இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஆக வைணவம் தெலுங்கர்களுடைய மதமாக நெறியாக அவர்கள் மாற்றி கொண்டு விட்டார்கள். தமிழர்கள் சைவத்தை தற்காத்து கொண்டார்கள். வைணவத்துக்குள்ளே ஸ்மார்த்த பிராமணியம் இருக்கிறது. ஸ்மார்த்த பிராமணியம் தான் வைணவத்துக்குள் ஊடுருவி தெலுங்கர்கள் மூலமாக அது வந்து வைணவத்தை கைப்பற்றி கொண்டு ஒரு காலத்தில் அப்படியே சைவத்தை அழிக்க பார்க்கிறது. இதுதான் ஈவே ராமசாமி யூட்டர்ன் போட்ட இடம். ஈவே ராமசாமி அது வரைக்கும் தான் சார்ந்திருந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்திருந்த வைணவத்தை வந்து ராமாயணத்தை எல்லாம் சாடிய போது சைவர்கள் வேடிக்கை பார்த்தாங்க. அதற்கு பிறகு அப்படியே வந்து யூட்டர்ன் போட்டு நேராக வந்து பெரிய புராணத்தை கை வைத்த போது தான் மறைமலை அடிகள் கொதித்தெழுந்தார்கள், கொந்தளித்தார்கள். நீங்கள் தெலுங்கர்களாக வைணவர்களாக இருக்க காரணத்தினால சைவத்தை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று திட்டினார். அப்போது நல்லா பாருங்கள், சைவத்தை அழிப்பது என்பது ஈவே ராமசாமியினுடைய முதல் நோக்கமாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு தெலுங்கு வைணவத்தை சேர்ந்தவர், கன்னட வைணவத்தை சேர்ந்தவர். 2மே பூர்வீக வருது. கன்னட பலிஜானாயிடு வருங்க என்று அவரே சொல்லியிருக்கார். நம்ம ஒன்றும் சொல்லலை. சாதி பெயரே அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆக பின்னணியில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது. இப்படிப்பட்ட ரீதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தற்பொழுது திருப்பதி வந்து முழுக்க கொங்கணவர் என்ற தமிழ் சித்தர் போகருடைய சீடராக இருந்த அவருடைய ஐக்கிய மடம் இன்றைக்கி அது எந்த இடமா இருக்குது? வைணவ இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. யாருடைய கையில் இருக்குது? தெலுங்கர்கள் கையில் இருக்குது. காளகஸ்தி என்பது அது முழுக்க சைவ நெறி கொண்ட கோவில். அது எங்கே இருக்குது? தற்பொழுது தெலுங்கர்கள் கையில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த வைணவரும் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வரமாட்டாங்க. அது 1-2 பேர் வரலாம் எண்ணிக்கையில். ஆனால் திருப்பதியில் போய் குவிவதைப் போல காளகத்திக்கே வரமாட்டாங்க என்றால் சைவம். ஆக இந்த நுட்பமான இந்த நீங்கள் ஒரு ஆழமான ஒரு இந்த அரசியலை, நுண்ணரசியலை, மத அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஈவே ராமசாமி அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி என்னவோ நாங்கள் சாதி மத ஒழிப்புக்கு தான் வந்து நாங்கள் திராவிடம் வந்துச்சு, பெரியார் வந்துச்சுலாம் ஒட்டிட்டு கிடக்குறாங்க வந்து பார்த்திங்களா. இதெல்லாம் நாம் மிக முக்கியமாக நம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு நுட்பமான அரசியல் இருக்கிறது. எனவே தமிழ் தேசியம் என்பது சைவம், வைணவம் ஆகிய 2யுமே அதை அதனுடைய தமிழருடைய அந்த பக்தி இலக்கியங்களை மீட்டெடுத்தாக வேண்டிய நிலையிலும் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் பரப்பு எதிர்காலத்தில் இருக்கும் என்பதுதான் இதன் மூலமாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.